டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குடல் எங்கேயுமே அழுக்கு இல்லாம கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும்னா இயற்கை மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குடலுடைய ஆரோக்கியம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க பெரிய ரோலே ப்ளே பண்ணக்கூடியது. இயற்கை மருத்துவத்துல நோய்க்கு 3 காரணம் சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தங்குறது, நம்ம ரத்தத்திலேயோ இல்ல நம்மளுடைய நிணநீர் ஓட்டத்திலேயோ அந்த காம்போசிஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நோய். அடுத்த 3வது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறையிறது. இந்த 3 விஷயம் தான் நமக்கு நோய்க்கான காரணங்களாவே கருதுது. அதுல நமக்கு இந்த மாதிரி உடல்ல இருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் உடல்லயே தங்கிடுச்சுன்னா அதுதான் முக்கிய காரணமாவே கன்சிடர் பண்ணுவோம். எந்த ஒரு நோயும் ஒரே நாள்ல வந்துடாதுங்க. அதே மாதிரி அந்த நோய்க்கான அந்த மண்ணு உள்ள இருக்கு அப்படின்னாதான் அதுல அந்த கிருமியோ அந்த இன்ஃப்ளமேஷனோ அதால டெவலப் பண்ணவே முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு குடலுடைய சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடல் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரெயினோடைய ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காவே இருக்கும். இந்த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேகஸான அந்த நரம்பு இதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா பிரெயினோடைய ஃபங்க்ஷன், அதுவும் முக்கியமா இந்த கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, லேர்னிங் எபிலிட்டி, நம்மளுடைய முக்கியமான செயல்திறன்களை அதிகமாக்கக்கூடிய விஷயங்களை அதிகரிச்சு எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம ரொம்ப எஃபெக்டிவாவே நம்மளுடைய மெமரி, கான்சென்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்மளுடைய கட்டு ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சுன்னு வைங்க, எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இந்த கழிவுகள் அப்படியே இருக்கும் போது அது நம்மளுடைய இரத்த நாணங்கள்லயோ இல்ல நம்மளுடைய லிம்ஃப்லயோ அது மிக்ஸ் ஆகும் போது நமக்கு அந்த அசுத்தம், அந்த இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க, இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சருமத்தை டேமேஜ் பண்ணும். நீங்க நல்லா இத ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். என்னன்னா, யாருக்கெல்லாம் சரும பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய குடல் அசுத்தமா இருக்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மலச்சிக்கல் இருக்கும், இந்த மாதிரி ஓல்டு ஃபீக்கல் எங்கேயாவது அவங்களுக்கு அடைச்சி இருக்கும், இல்ல எங்கேயாவது அது தங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அது அவங்களுக்கு அது சேர்ந்து 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 அவங்க சர்மம் வந்து பொலிவடைஞ்சு அந்த போர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி அதனால சர்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இம்யூன் மட்டும் இல்லை, ஈவன் நம்மளுடைய இதயத்தோடைய ஆரோக்கியமும் லிவரோடைய ஆரோக்கியமும் கூட நம்மளுடைய கட்ல தாங்க இருக்கு. ஒரு பிபி குறையணும், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருக்கணும், இது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும்னா கட்டு ஹெல்த்தியா இருக்கணும். குட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல அளவுல இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாஸ் நம்ம சாப்பிட்ற உணவை நல்ல அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன், நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கான இந்த மைக்ரோபயோட்டா கண்டிப்பா தேவைங்க. இந்த கட்டோடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், இதை நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும்ல. அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெத்தட், தண்ணி நிறைய குடிக்கணும். இது இன்டர்னல் கிளென்சிங். 2வது விஷயம் என்னன்னா, எனிமா எடுத்துக்கிறது. இது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும். நம்ம நார்மலா இருக்கோம்னா, சில கண்டிஷன்ல நம்ம மாசம் மாசம் எடுக்க வேண்டியது இருக்கும். இன்னும் சில பிரச்சனைகள்ல வாரம் கூட எடுக்க வேண்டியது இருக்கும். மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபவாசம். இது பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷனுங்க. இது என்ன பண்ணும்னா, ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து எலிமினேஷனுக்கு வேலை கொடுக்குறோம். அப்போ நம்ம நிறைய பழங்கள், பழச்சாறுகள் இதெல்லாம் எடுக்கும் போது இது நேச்சுரலாவே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குதுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலான் ஹைட்ரோதெரப்பி. இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பின்றது பெருங்குடல் வரைக்கும் நமக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தெரப்பி தான் இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பி. இதுல அந்த நீரானது 60 லிட்டர் தண்ணிய நம்ம பெருங்குடல் வரைக்கும் கொடுப்போம். நம்ம லாஸ்ட் டைம் இதை பத்தி சொல்லும் போது கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, 60 லிட்டர் தண்ணியா அப்படின்னா
ஒரே நேரத்துல 60 லிட்டர் உள்ள செலுத்திட மாட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஃப்ளஷ் பண்ணி அந்த கழிவுகளை வெளியேற்றுற வரைக்கும் நம்ம பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம கொடுப்போம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா கூட போதுங்க. பல நோய்கள் வராம தடுத்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணி நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா நமக்கு ஜீரணமாகி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கிறதுக்கு, இந்த கட்டோடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த கழிவுகள் வெளியேறிடுச்சு அப்படின்னாலே நம்ம குட் பாக்டீரியாஸ் லெவல்ல மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எந்த உணவு சாப்பிட்டாலும் அது நல்லா அந்த சத்தை உடம்புல வாங்கி அது நமக்கு பல ஃபங்க்ஷனுக்கு அது மெயின்டைன் பண்ணும். அப்போ எந்த சத்து குறைபாடுகளும் இல்லாம, சோர்வு இல்லாம, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நம்ம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி யோகாலேயே சங்க பிரக்ஷலனா அப்படின்றது டெக்னிக் இருக்கு. இது நம்மளுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நேச்சுரலாவே கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தாங்க. இது ஒரு கிளீனிங் மெத்தடுன்னே சொல்லலாம். இதை நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளே வீட்டுல பண்ணலாங்க. எப்படி பண்ணணும்னா, உப்பு தண்ணி அது நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில நம்ம உப்பு கலக்குறோம். ஒரு லிட்டர் தண்ணி நம்ம எடுக்கிறோம்னா ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கல் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 6 கிளாஸ்ல ஊத்தி வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு, அதாவது மலாசனம் இது போட்டு குத்த வச்சு உட்காந்துதான் நம்ம அந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா 5 ஆசனத்தை நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்றோம். தாடாசனம், திரியக்க தாடாசனம், அப்புறம் காவச்சாலாசனம், திரியக்க புஜங்காசனம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டி சக்கராசனம். ஸோ இதெல்லாமே நம்ம 5 ஆசனத்தை அப்படியே கண்டினியூஸா நம்ம பண்றோம். இது டைனமிக்கா நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுடைய அந்த குடல் ஓட்டம் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ரொம்ப அர்ஜென்சி இருந்தா பாத்ரூம் போய் நம்ம கிளென்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம திரும்பி 2 டம்ளர் தண்ணியை குடிச்சு திருப்பி இந்த ஆசனத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி 6 கிளாஸ் தண்ணியை குடிச்சு நம்ம இந்த யோகா பண்ணும் போது கம்ப்ளீட்டா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல எந்த மாதிரி கழிவுகள் தங்கி இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி நம்மளுடைய பாடியை ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான தெரப்பிஸ் இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ இது நம்ம டைரக்டா கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது இன்டைரக்டா நம்ம சாப்பிட்ற உணவு மூலயமா, நம்மளுடைய ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூலயமா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மூலயமா நம்ம பாடியை நம்மளால டீடாக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.